ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரைஸ் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பக்ரீத் ஸ்பெஷல் சூப்பரான ஸ்வீட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க கிச்சனுக்கு. தேவையான பொருள் பாஸ்மதி ரைஸ், அதாவது பிரியாணி அரிசியை நல்லா 1 hour ஊற வச்சு நல்லா 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு காட்டனில் போட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி விடும்போது உடையணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க ரைஸை. இந்த ரைஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு எந்த ரைஸ் வேணாலும் பிரியாணி ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி விட்டால் உடையணும், சின்ன சின்னதாக வரணும். அப்புறம் மஞ்சள் தூள், கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி, பாதாமை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், பட் குழந்தைங்களுக்கு அது பிடிக்காதனால ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி, அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அதில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ்க்கு 4 கிளாஸ். அப்புறம் 1/2 லிட்ரு பால், சுத்தமாக தண்ணியே சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருக்கேன், திக்கான பால். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம எந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். ஸோ அந்த தண்ணியிலையே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸை நல்லா இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கோங்க. கையில் பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பட் முழுசாக சேர்க்க வேண்டாம், வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா உங்களால் எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நுணுக்கியாச்சு. இப்போது இதை நம்ம தண்ணி கொதித்த பிறகு இதை இந்த ரைஸை சேர்த்துக்க போகிறோம். 1 கிளாஸ் ரைஸு, அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி. நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக இது மாதிரி கட்டியாக வேணும்னா நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை ஹீட் பண்ணிவிட்டு இதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முந்திரியை உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க, முழுசாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி 4 உடச்சி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் பாயாசத்துக்கு. இது நல்லா பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ரைஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. 15% குக் ஆகிடுச்சு, 50% குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பால் சேர்க்க போகிறோம். அந்த பால் சேர்த்த பிறகு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ் தண்ணி நல்லா ஈர்க்கும். ஸோ அதனால் இப்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ரைஸு ஆஃப் குக்கான பிறகு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பால் நல்லா சுருண்டு வரணும், அப்போ தான் அது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா காய்ச்சிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ரைஸும் குக்காகி வரும். பட் ஆனால் அந்த ரைஸ் உங்களுக்கு தெரியும், அப்போ தான் ரைஸ் கீருங்கிறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி வேணான்னா நீங்கள் ரைஸை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வற்றி வருது, ரைஸும் குக் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் நீங்கள் இது நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தால் கிண்டிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் சட்டியில் செய்கிறதா இருந்தால் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதை இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. இதை பாச்சோறுன்னு கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் சொல்லலாம். உங்களுக்கு தண்ணியாக நீங்கள் செஞ்சிங்கன்னா கீர்னு சொல்லலாம். இப்போது நம்ம பாதாம், மஞ்சள் தூள், ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாயாசம் மாதிரி உங்களுக்கு தனியாக வேணும்னா
நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணியாக கிடைக்கும். ஏன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிடும். ஸோ உங்களுக்கு எடுக்கும் போது ஆஃப் பண்ணும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கட்டியாகிடும். நார்மலாகவே எல்லா பாயாசமே அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பக்ரீத்துக்கு ஈதுக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா வத்திருச்சு, ரைஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பாலாடை வரும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஆடை வரும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் கோவா வேணும்னாலும் கோவா சேர்த்துக்கலாம். பட் நான் கோவா சேர்க்கலை. சேர்க்காமே அந்த பால்லேருந்து ஆடை வருது பாருங்கள், அதுவே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நீங்கள் நல்லா சில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ரைஸ் கீர் பக்ரீத் ஸ்பெஷல். நாளைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். அதனால தான் நான் இப்போ நைட்டு செஞ்சேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் நைட்டே செஞ்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான எம்மியான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஈத் முபாரக்.